மகளிர் மேம்பாட்டுக்கு முதல் நாள் முதல் கையெழுத்திலேயே விடியல் பயணத்தினுடைய திட்டத்தை சாத்தியப்படுத்தினவன் தான் இந்த ஸ்டாலின். எழுச்சி தமிழர் குறிப்பிட்டு சொன்னார், இன்றைக்கு நம்மை பின்பற்றி இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா பயணம் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோட திட்டங்களை காப்பியடிச்சே பழக்கப்பட்ட அதிமுக அதை பத்தி சொல்லி இருக்கு. நான் கேட்கிறேன், 2016 தேர்தல் அறிக்கையில் வயசானவங்களுக்கெல்லாம் பேருந்துகளை இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? 2016 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வயசானவங்களுக்கு பேருந்துரை இலவசம் சொன்னாங்க, செஞ்சாங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் சொன்னதை செய்கிற ஹிஸ்டரிய, அந்த கெப்பாசிட்டிய நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்களில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். பிரதமரே இப்படி பேசுறாருன்னா என்ன பொருள்? அவருக்கு இந்த திட்டம் பிடிக்கல. மகளிர் முன்னேற்றத்தை பற்றி அவர் கவலைப்படல. அது மட்டுமல்ல, அவங்க வந்தா என்டிஏ ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? நிச்சயம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுடைய உரிமையான விடியல் பயணத்தை அதிமுக அடிமைகள் நிறுத்த நீங்க அனுமதிக்க போறீங்களா? விடியல் பயணத்தை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை சீரழிக்க என்டிஏ கூட்டம் நிறைய பிளான் வச்சிருக்காங்க. என்ன அந்த பிளான்? விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கான ட்ரைலர் தான் உதய் மின் திட்டம். அதே மாதிரி தமிழ் அழிப்பதற்கான பிளான் தான் மும்மொழி திட்டம். அது மட்டும் இல்ல, மாநில மக்களை தங்களுக்கான அரசை தேர்ந்தெடுக்கிற நாசம் செய்யத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அடுத்த நம்முடைய உழைப்பையும் வரிப்பணத்தையும் சுரண்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தான் ஜிஎஸ்டி திட்டம். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா என்டிஏ கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. இதையெல்லாம் முறியடிக்க யாரால முடியும் சொல்லுங்க? நம்மால மட்டும்தான் முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். இங்க மேடையில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளால் தான் முடியும். நம்ம தமிழ்நாடு டாப் கியர்ல முன்னோக்கி போகணும்னா திராவிட மாடல் 2.2 ஆட்சி தான் அமையணும். பச்சை போய் பழனிசாமி ஆட்சியில தமிழ்நாடு எப்படியெல்லாம் பாழடிக்கப்பட்டுச்சு. கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், இதுதான் பழனிசாமியுடைய ட்ரேட்மார்க். தொழில் தொடங்க வந்த கம்பெனிகள் எல்லாம் வெளிமாநிலத்துக்கு ஓடுனாங்க. அமைச்சர்களே குட்கா மாமூல் வாங்கினாங்களா? மாமூல் பட்டியல 2 டிஜிபிக்கள் இருந்தாங்களே மாமூல் பட்டியல்ல. பழனிசாமிக்கு தெரியாமல அந்த மாமூல் வசூல் நடந்துச்சு. பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு போதை பொருள்மயமானது உங்க ஆட்சியில தான். பட்டி தொட்டியெல்லாம் போதை பொருள் வித்துச்சு உங்க ஆட்சியில தான். கையை கட்டி வேடிக்கை பார்த்த உங்க பாக்கெட்டுக்கு வந்த மாமூல் எவ்வளவு? இப்படி என்னால பழனிசாமி பற்றி பெரிய லிஸ்டே போட முடியும். நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியில கண்ணுங்கருத்துமாக இருக்கணும்னு சிஸ்டமேட்டிக்கா திட்டமிட்டு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். வளர்ச்சினா எல்லா மாவட்டத்துக்குமான வளர்ச்சியா இருக்கணும்னு நம்ம அரசுல பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுல சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன்.
சிதம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம், பிச்சாவரம் சுற்றுலா மைய மேம்பாட்டு பணிகள், கடலூர் மாநகராட்சி அண்ணா பாலத்துக்கு அருகே கெடிலமாற்றின் குறுக்கே புதிய பாலம், சிதம்பரம் கூட்டு குடிநீர் திட்டம், அருவாள் மூக்கில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வெள்ள நீரை விரைவா வடிய அதற்காக புதிய கால்வாய், குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் பெருமாள் ஏரிய தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி கொள்ளளவை மேம்படுத்தக்கூடிய பணி, திட்டக்குடியில் புதிய கால்நடை தீவன ஆலை, இன்னும் நிறைய இருக்கு. சொன்னா ஒரு நாள் போதாது. நான் மேடைக்கு மேடை சாதனை திட்டங்களை புள்ளி விவரங்களோடு சொல்றேன்ல. நான் கேட்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள், ஏன் ஒரே ஒரு நாள் பழனிசாமி தன்னுடைய சாதனைகள் இதுன்னு பட்டியல் போட்டு பேசி இருக்கிறாரா? என்றைக்காவது ஒரே ஒரு நாள் சொல்றதுக்கு சாதனை ஏதாவது பழனிசாமி இருக்கா? இல்ல. அதனாலதான் அவருடைய பேச்சு என்பது, அவருடைய முழு பேச்சு என்பது முழுக்க முழுக்க பொய்களும் அவதூறுகளும் நிறைஞ்சிருக்கு. அவர் மட்டுமா, அவருடைய எஜமானர்களாக இருக்கக்கூடிய பாஜக கூட எதுவும் சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டத்தையும் அவங்க செஞ்சது கிடையாது. செய்கிற வழக்கமான திட்டங்களை கூட எப்படியாவது உருப்படியா செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை, பக்கத்திலேயே. அது நேற்று நடந்திருக்கு. சிதம்பரம் பக்கத்தில் கொள்ளாற்றுக்கு முன்னாடி தேசிய நெடுஞ்சாலையில் 6433 கோடி ரூபாயில் புதுசாக கட்டி இருக்கக்கூடிய மேம்பாலம் திடீர்னு உள்வாங்கியிருக்கு. இதுதான் பாஜக திட்டங்களுடைய குவாலிட்டி. இதனால்தான் அவங்க சொல்லிக்கொள்ள சாதனைகள் எதுவும் இல்லை. முன்னேறி எப்படி போகுதோ பின்னேறும் அப்படியே தான் போகும். தரந்தாண்டு கொச்சைப்படுத்தி பேசுறது பழனிசாமி கோவுக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே லிப்ஸ்டிக் பஸ் சொன்னார் பழனிசாமி. அவர் கூட இருக்கக்கூடிய அறவேக்காடுகள் சும்மா இருப்பாங்க. CV சண்முகம், MR விஜயபாஸ்கர், திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க பேசுனதெல்லாம் திரும்ப சொல்றதுக்கு கூட நான் கூசுது. பெண்களை ஈடுபடுத்தக்கூடிய RSS சங்கி கூட்டமா அதிமுக மாறி இருக்கு. இப்போ அண்ணா திமுக அல்லது அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசு எண்ணற்ற முற்போக்கு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் பெண்கள் எல்லாம் இன்றைக்கு DMK கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் பெருமையோடு சொல்றாங்க. உங்க உரிமை தொகை தடுக்கணும்னு யார் நினைச்சாலும் அந்த சதி திட்டம் தோன்றும் போதே அதை உடைப்பான் இந்த ஸ்டாலின். அதற்கு சாட்சி தான் பிப்ரவரி 13. அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிப்ரவரி 13 காலையில் விடியும் போது அலாரம் மாதிரி 5000 ரூபாய் வந்துருச்சுன்னு மெசேஜ் ஒன்றான 1,30,00,000 வீடுகளை ஒழிச்சதுன்னு சொல்றதை விட மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. நல்லவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிறவங்களோட நிம்மதியை கெடுத்துச்சு. இப்போ பழனிசாமி காப்பி அடிச்சு அந்த உரிமை தொகை உயர்த்துவோன்னு சொல்லி இருக்கிறார். துரோகத்தின் முழு உருவமான பழனிசாமி அவர்களை ஏற்கனவே கடந்த தேர்தலே உங்களுடைய பொய் வாக்குறுதிகள் நம்பாம மக்கள் உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. இப்போ உரிமை தொகை வாங்குற பெண்களை கொச்சைப்படுத்தி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு புது வாக்குறுதியை கொடுக்குறீங்க? சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவோட 10 ஆண்டுகள் ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றலன்னு சொன்னேன்னு அதுக்கு இதுவரைக்கும் பதில் சொன்னீங்களா? ஆனால் நான் சொன்னதையெல்லாம் செஞ்சு முடிச்சு தமிழ்நாட்டு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு சூப்பர் ஸ்டாரை நான் களத்தில் இறக்கி இருக்கிறேன். அதுதான் இந்த தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் சொல்லும், இந்த தேர்தல் அறிக்கையும் சொல்லும். இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் தெரியும்ல? ஸ்பெஷலா இல்லத்தரசி திட்டம். எவ்வளவு கூப்பனு? எவ்வளவு? 8000. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாக வாங்கிக்கலாம். இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம்.
அது மட்டும் இல்ல, இல்லத்தரசிகளுக்கு இனிமேல் உரிமை தொகையாக 1000 அல்ல 2000. நாம கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டும் இல்ல, இல்லத்தரசுடைய பணிச்சுமையை குறைக்கிற திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை மட்டும் இல்ல, 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். கூடுதலா 15 லட்சம் குழந்தைகள் சாப்பிட போறாங்க. இது மட்டும் இல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதும் திட்டத்திலையும் இனிமேல் 1000 அல்ல 1500. உயர்கல்வி முடிச்சு 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவித்தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் இது. மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். மகிழ்ச்சியா? நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னொரு முக்கியமான வாக்குறுதி, இயற்கை சீற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம் கேட்டீங்கன்னா இது கடலூர் மாவட்டம் தான். உங்களுடைய வேதனையை துடைக்கணும்னு தான் போர்க்கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாய், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். அடுத்து பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகும். மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாய்க்கும் உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம், கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புற்றுநோய்களுக்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலூர் துறைமுகம் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுடைய முன்னேற்றம் மட்டுமல்ல, நம்ம இளைஞர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும், திறன் மேம்பாடு அடையணும், உயர்ந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும்னு பாடுபடுறோம். கல்விதான் யாராலும் பறிக்க முடியாத சொத்துன்னு நான் சொன்னது மட்டும் இல்லை, பலமுறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். கல்விக்காக யார் பேசினாலும் அவங்கள மனசார நான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தான் இதே கடலூர் சாத்திப்பட்டு கிராமத்தை சார்ந்த செல்ல பசங்க 2 பேர், தேவாவையும் பேர் சொல்லுங்க, தேவா ஜீவா, தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி பாராட்டினேன். பார்த்துருப்பீங்க நீங்க. அதே போல நான் முதல் திட்டத்தில் இதே கடலூர் மாவட்டம் வேக கொள்ளையை சார்ந்த இந்துமதி, வடக்குத்து பகுதியை சார்ந்த பத்மாவதி கடந்த ஆண்டு UPSC தேர்வில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி நம்ம பிள்ளைகள் பெறக்கூடிய வெற்றியைத்தான் திராவிட மாடல் ஆட்சியோட வெற்றியாக பார்க்கிறேன். இது மாதிரி திராவிட மாடலோட அடையாளமாக லட்சக்கணக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனால் பழனிசாமி ஆட்சியோட அடையாளங்கள் என்ன? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி. அதான் அடையாளம். துப்புக்கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியே சாட்சி, கொடூரமான ஆட்சிக்கு கொடநாடே சாட்சி, கேடுகட்ட ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி. இப்படி எல்லாமே நெகட்டிவ் தான். இதெல்லாம் பழனிசாமி ஆட்சியோட பல்லிழிக்கிற லட்சணம். தவறுக்கு மேல் தவறுகள் செஞ்ச பழனிசாமி தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க சரண்டராகி இருக்கக்கூடிய இடம்தான் பாஜகவுடைய வாஷிங் மிஷின். தன்னுடைய தவறுகளிலிருந்து தப்பிக்க அவர் கொடுத்த விலைதான் தமிழ்நாட்டுடைய உரிமைகள்.
தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க முடியாத பாஜகவுக்கு பின்வாசலை திறந்துவிடும் என்பதுதான் பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அசைன்மெண்ட். அதனால தான் நாங்கள் சொல்றோம், நடக்கிற தேர்தல் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா அழுத்தமா எல்லா இடத்துலையும் கேட்கிறேன். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஆளுக அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆளக்கூடாது. தமிழ்நாட்டை நாசப்படுத்த நினைக்கிற ஆணவ பாஜகவும் அடிமை அதிமுகவும் வேரோடும் வேரோடி மண்ணோடு வீழ்த்தப்படணும். அதுக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். கலைஞருடைய மகனாக கேட்கிறேன், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய குறிஞ்சிப்பாடியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, திட்டக்குடியில சிவி கணேசன் அவர்களுக்கு, நெய்வேலியில சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு, புவனகிரியிலே துரைக்கு சரவணன் அவர்களுக்கு, சிதம்பரம் தொகுதியிலே தமிழ்மூன் அன்சாரி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கில் அளிக்கணும். அதே போல விருத்தாசலத்தில் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முரசு சின்னத்திலும் வாக்கில் அளிக்கணும். பண்டுட்டியில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கும், காட்டுமன்னார் கோயில் ஜோதிமணி அவர்களுக்கும் பானை சின்னத்திலும் வாக்கில் அளிக்கணும். அதேபோல் கடலூரில் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த சந்திரசேகரனுக்கு கை சின்னத்தில் உங்களுடைய வாக்கில் அளிக்கணும். தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த விருப்பமா அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் சாதனைகள் சிறக்கும், தமிழ்நாடாக விளங்கும். இது உங்களுடைய ஸ்டாலின் கேரண்டியாக கொடுக்கிற தமிழ்நாடு மென்மேலும் வளர்ந்திட, திராவிட மாடல் நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.